ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சாலடை சாப்பிட்ருக்கீங்களா? நான் நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் இந்த சாலடை சாப்பிட்ருக்க வாய்ப்பே இல்லை. பிகாஸ் நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் நானாக புதுசாக க்ரியேட் பண்ணி நானே ட்ரை பண்ணது ஒன்று. நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த பட்டாணி என்னென்னு தெரியுதா, இந்த காய் என்னென்னு தெரியுதான்னு சொல்லி கேட்டிருப்பேன். நிறைய பேர் வந்துட்டு இது துவரக்காய்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கரெக்ட் தான், இது வந்து துவரக்காய் தான். இது வந்துட்டு பட்டாணி மாதிரி இருக்கும். நம்ம சரி பட்டாணி மாதிரி நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த காயை வந்துட்டு சாலட் பண்ணலான்றதுக்கோசம் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சரி வாங்க எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ நான் அந்த பட்டாணிலாம் எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறேன். இதை நீங்கள் நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகாஸ் இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக செடியிலேருந்து பறிச்சதுனால நிறையா இதில் பூச்சி, அந்த செடிங்க, அந்த குட்டி குட்டி அந்த செடியோட இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு நான் இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா நல்ல நம்ம சாஃப்டாக கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு அந்த மாதிரி ஸ்டேஜ் தான் நான் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கேன். பிகாஸ் நான் பாப்பாவுக்கும் இது கொடுப்பேன். இது ரொம்ப ரொம்ப சத்தானது, குழந்தைங்களுக்காகவும் கொடுக்கலாம். அதனால தான் நான் வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை வந்துட்டு ஒரு தனியாக வேறு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இது கூட வந்துட்டு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்துட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரட் வந்துட்டு நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட வந்துட்டு கொத்தமல்லி வந்துட்டு நல்லா நறுக்குனது வந்துட்டு சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு நான் கூட வந்துட்டு வேறு எந்த காயும் சேர்க்கலை. பிகாஸ் வந்துட்டு நான் டொமேட்டோ வந்துட்டு அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால நான் அதை சேர்க்கலை. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு ஹாஃப் லெமன் வந்துட்டு நான் புழிஞ்சிக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஹாஃப் லெமன் போதும். நம்ம வந்துட்டு ஓவர் புளிப்பு வேணான்னா நம்ம வந்து ஹாஃப் லெமன் யூஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு ரொம்ப புளிப்பாக இருக்கிற டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் ஒரு லெமன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கூட வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வெறும் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப குயிக்காகவும் ஒரு சூப்பரான சாலட் செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வந்துட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். until then bye bye from Paru.